வரதுக்கு முன்னாடி இந்த பாம்போட அம்மா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிட்டு இருக்கும் போதே மீனுக்குருவியோட கணவர் சோமு வேலையை முடிச்சிட்டு மீனுக்கு பிடிச்ச பழங்களை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு. மீனு, என்ன இது? நம்ம குழந்தையோட பக்கத்துல ஒரு பாம்போட குட்டியை உட்கார வச்சிருக்க. சோமு, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் சாப்பாடு சாப்பிட்டு வரும்போது நம்ம வீட்டுல 2 முட்டைகள் இருந்துச்சு. வேற வழி இல்லாம 2 முட்டைகளையும் அடக்காத்தேன். சரி, போகட்டும் விடு மீனு. இப்போவே இந்த பாம்பு குட்டிய காட்டோட எல்லை பகுதியில போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஒரு பாம்பு நம்ம கூட இருக்கிறது நல்லது இல்ல. வேணாம் சோமு, என்னதான் இது பாம்போட முட்டைன்னு தெரியாம நான் அடக்காத்தாலும் இதை நான் ரொம்ப நாள் என் கூடயே வச்சுக்கிட்டேன். இந்த பாம்பு குட்டியோட அம்மா வரது வரைக்கும் இந்த பாம்பு குட்டிய நம்மளே வளர்க்கலாம் இப்படின்னு சொல்லி மீனுக்குருவி சொல்லுச்சு. ஆனா சோமு மீனு சொன்ன எதையுமே கேட்கல. அந்த பாம்போட குட்டியை தூக்கிட்டு தன்னோட வீட்டுல இருந்து காட்டோட எல்லை பகுதிக்கு நோக்கி போச்சு. ஆனா அந்த பாம்பு குட்டியோ தன்னோட அம்மாவை பிரிய மனசு இல்லாம அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மீனு தான் தன்னோட அம்மா நினைச்சிட்டு இருந்தது. காட்டோட எல்லை பகுதிக்கு வந்த சோமு ஒரு குகைக்கு முன்னாடி அந்த பாம்பு குட்டியை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பாம்பு குட்டியோ தன்னோட அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தது. அதே சமயத்துல மீனவும் பாம்பு குட்டியை பிரிஞ்சதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு. அம்மா அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பாம்பு குட்டி காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மெதுவா நடந்து அந்த சின்ன பாம்பு ஒரு வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துடுச்சு. அம்மா அம்மா, என்ன ஏமா அப்பா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு? அங்க யாருமே இல்ல தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை கண்டுபிடிச்சேன் தெரியுமா? அச்சோ மகளே, நீ ஏன் இங்க வந்த? உன் அப்பா பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டாரு. இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனா அதுக்குள்ள சோமு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. பாம்பு குட்டிய பார்த்த சோமுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மறுபடியும் நீ என் வீட்டுக்கு வந்துட்டியா? நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்ட. இப்போவே உன்னை என்ன பண்றேன்னு பாரு இப்படின்னு சொல்லிட்டு சோமு ரொம்ப கோவமா அங்கேருந்து பறந்து போச்சு. அதை பார்த்த மீனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. சோமு குருவி ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. எவ்வளவு சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டல்ல? இந்த கம்பாலேயே உன்னை அடிக்க போறேன் பாரு. சோமு, போதும் நிறுத்துங்க. இந்த பாம்பு குட்டிய அடிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த பாம்பு குட்டிய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நான் தான். அதை நானே வளர்த்துக்கிறேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிரு வந்துடுச்சா? நான் இல்லாம இந்த பாம்பு குட்டியை நீ வளர்த்துட்டுவியா? அப்படின்னா உனக்கும் இந்த பாம்பு குட்டிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே நீ என் வீட்டை விட்டு வெளியே போ. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படின்னு சோமு சொன்னதை கேட்டு மீனுக்குருவி வேற வழி இல்லாம தன்னோட பாம்பு குட்டியை காப்பாத்துறதுக்காக தன்னோட வீட்டை விட்டு பாம்பு குட்டியை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. சோமு கண்ணில் படவே கூடாதுன்னு நினைச்ச மீனுக்குருவி அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, ஏமா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல? ஏன் என்ன வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல, இது பாக்குறதுக்கு எங்களை மாதிரி இல்ல, அதனாலதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. சரி, இனிமேல் அப்பா உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு. இன்னையிலிருந்து உன் பேரு ரோசி. நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். ரோசியா? அம்மா, என் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நம்ம இந்த காட்டுல எங்க தங்க போறோமா? அங்க பாத்தியா ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டை நான் உனக்காக சரி பண்ணி தரேன். நம்ம 2 பேரும் இனிமே அந்த வீட்லயே இருந்துக்கலாம். இப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரோசியை கூட்டிட்டு அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு போச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை சரி பண்ணுச்சு. பாலடைஞ்ச அந்த வீட்டை ரொம்ப சீக்கிரமாவே அழகான வீடா மாத்துச்சு. ரோசி, உனக்கு பசிக்குது இல்ல? அம்மா இப்பவே போய் உனக்கு உணவுகளை எடுத்துக்கிட்டு வரேன். நீ இந்த வீட்டுல பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரோசிக்காக உணவு எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவி ஒரு வலையை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு நதியில மீன் பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மீனோட வலையில நிறைய மீன்கள் சிக்குச்சு. தனக்கு கிடைச்ச மீனை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட பொண்ணு ரோசிக்கு மீன்களை சாப்பிட கொடுத்துச்சு. அம்மா, நாளையில இருந்து என்னையும் மீன் பிடிக்க கூட்டிட்டு போறீங்களா? வேணா ரோசி, மீன் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. நீ எதுக்காக மீன் பிடிக்க கத்துக்கணும்னு நினைக்கிற? அம்மா, நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை சரி பண்ணீங்க. நான் உங்களுக்காக மீன் பிடிக்க கத்துக்கிட்டு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் ரோசி. இதான் உன்னோட ஆசையா? என்னோட செல்ல பொண்ணு ரோசி,
நீ எனக்கு மகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுநாள்லேருந்து ரோசியையும் மீன் பிடிக்க கூட்டிட்டு போச்சு. ரோசிக்கும் மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. மீன் பிடிக்க கத்துக்கிட்ட ரோசியும் தினமும் வீட்டுல நிறைய மீன்களை கொண்டு வந்துச்சு. மகளே ரோசி, நீ கொண்டு வந்த மீன்களை வித்து நான் நிறைய காசுகளை சேமிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த மீன்களை கொண்டு போய் வித்துட்டு வரேன். உன்னோட ஆசைப்படி நம்ம வீட்டை மாத்தி ஒரு பெரிய வீட்டை வாங்கிடலாம். ஐயா ஜாலி, நான் என்னோட அம்மாக்காக புது வீடு வாங்க போறேன். ஜாலி ஜாலி அப்படின்னு ரோசி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனும் அந்த மீன்களை எல்லாம் மார்க்கெட்ல வித்து அதுல இருந்து நிறைய லாபத்தை ஈட்டுச்சு. அந்த காசுகளை வச்சு ரோசி ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய வீட்டை வாங்கிடுச்சு. ஒரு நாள் ரோசியோட அம்மா தன்னோட முட்டையை தேடி சோமோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா, என் பேர் ராணி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து நான் என்னோட முட்டையை இட்டுட்டு போனேன். இப்போ என்னோட முட்டைய நான் திரும்பி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன, அது உன்னோட முட்டை தானா? இது தெரியாம நான் என்னோட மனைவிய சந்தேகப்பட்டுட்டேனே. என்னோட முட்டைய என் மனைவி அடைக்காத்து அதுல இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வந்துச்சு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. என் குழந்தைய நான் இப்பவே பார்க்கணும். தயவு செஞ்சு என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா? உடனே சோமு, ராணி, மீனோட குழந்தை மீரா 3 பேரும் சேர்ந்து மீனுக்குருவி இருக்கிற காட்டுக்கு போனாங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி மீனுக்குருவியோட பெரிய வீட்டு பக்கம் போனாங்க. மீனோ, என்ன மன்னிச்சிடுமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இப்போதான் எனக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. தேவையில்லாம நான் உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன், ரொம்ப கஷ்டமும் படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு மீனு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு மீனு. சோமு, நீங்க திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போவாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதில்ல. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ரோசியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரோசி, நான் தாமா உன்னோட உண்மையான அம்மா. இது உன்னோட அம்மா இல்ல. மாமா, நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். அம்மா கூட வா போலாம். இல்ல, நான் உங்க கூட வர மாட்டேன். இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. நான் உங்க கூட வரவே மாட்டேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஆமா, நானும் ரோசிய உங்க கூட அனுப்ப மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சரி, நான் போயிடுறேன். இந்த வீட்டையும் நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள செஞ்சிருக்க தியாகத்தையும் பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிறத விட ரோசி உங்ககிட்ட இருக்கிறப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இந்த சந்தோஷத்தோடயே நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி பாம்பு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அன்னையிலேருந்து மீனு, சோமு, ரோசி, மீனுவோட குழந்தை மீரா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நமக்கு எவ்வளோ புதிய உறவுகள் கிடைச்சாலும் எல்லா கஷ்டத்துலயும் நம்ம கூட இருந்த பழைய உறவை என்னைக்குமே மறக்க கூடாது. அதே மாதிரி நம்மளை கஷ்டப்பட்டு வளர்க்குற நம்மளோட அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.